குழந்தை பாக்கியம் அருளும் புட்லூர். வழிபாடும் பரிகாரமும் நிகழ்ச்சியில் குழந்தை பாக்கியம் அருளும் ஒரு அம்மன் ஆலயத்தை காண இருக்கின்றோம். குழந்தை பாக்கியம் என்பது ஒரு வரம். கல்யாணமாகி 5 வருடமாக 10 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களிடம் சென்று ஒரு கோயில் இருக்கிறது, அந்த கோயிலுக்கு சென்று வந்தால் அதே கோயிலில் அம்மன் பாதுகாப்பில், அம்மன் பார்வையில், அம்மன் கண்முன்னே உங்களுக்கு வளைகாப்பும் நடக்கும். இது நிச்சயம் நடக்கும், நம்புங்கள் என்றால் எப்படி இருக்கும்? ஆம் நேயர்களே, குழந்தை இல்லாமல் வாடிய முகத்தோடு குழந்தை வரம் கேட்டு தவம் இருக்கும் அத்தனை தம்பதிகளுக்கும் தாமதிக்காது உடனே குழந்தை பாக்கியம் அருள்கிறார் ஒரு அம்மன். அந்த அம்மன் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன். குழந்தை வரம் கேட்டு வருவோர் அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் அருளி மகிழ்கிறார் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன். இங்கு வந்து வேண்டிக் கொண்ட பின் குழந்தை உண்டாகியதும் கோவிலிலே வளைகாப்பு செய்து அம்மனுக்கு நன்றி செலுத்தும் அதிசயமும் நித்தமும் நடக்கிறது. இந்த அதிசய கோவிலை பார்க்கும் முன் குழந்தை பாக்கியம் பெற என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என முதலில் பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் தாமதமாக காரணம் என்ன? ஜாதகத்தில் 5ஆம் இடத்தை புத்திர பாக்கியஸ்தானம் என்பார்கள். அதேபோல் நவகிரகங்களில் குருவை புத்திரக்காரர் என்பார்கள். ஒருவர் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு பாவர்கள் பார்வை சேர்க்கை 5ஆம் இடத்திற்கு இருந்தால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகுமாம். மேலும் புத்திரக்காரரான குரு கிரகம் சனி, ராகு, கேதுவுடன் இணைந்து அஸ்தங்கம், வக்ரம், நீச்சமாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்க தாமதமாகுமாம். குறிப்பாக செவ்வாய், கேது இணைந்து 5ஆம் இடத்தில் இருந்தாலும் அடிக்கடி கரு உருவாக்கி கலையும் நிலை ஏற்படுமாம். குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க தாமதமானால் முதலில் குழந்தை பாக்கியம் தங்களுக்கு நிச்சயம் உண்டு என்று நம்ப வேண்டும். கடவுளை முழுவதுமாக நம்பி சரணடைந்தாலே குழந்தை வரம் கிடைக்கும் என்பது பலரின் அனுபவம். குழந்தை பாக்கியம் கிடைக்க சில எளிய பரிகாரங்களை இனி காணலாம். அரச மர வழிபாடு. அரச மரத்துக்கு கருவை உருவாக்கும் சக்தி உண்டு என்கிறார்கள். அதனால்தான் ஆதி காலம் முதலே குழந்தை இல்லாதவர்களை அரச மரத்தை சுற்றி வழிபடச் சொன்னார்கள். அரச மரத்து காற்றை அதிகாலையில் சுவாசிப்பதால் கர்ப்பப்பை கோளாறுகள் கூட சரியாகுமாம். மேலும் அதன் இளஞ்சிவப்பு கொழுந்து இலைகளை குழந்தை இல்லாத பெண்கள் அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் உண்டு வந்தால் கரு தரிக்கும் என சித்த மருத்துவத்தில் கூறப்படுகிறது. அரச மரத்தடியில் அமர்ந்தாலே மனம் தெளிவடையும். இதன் அடியில் அமர்ந்து மந்திரங்களை ஜெபம் செய்தாலோ, தெய்வம் சம்பந்தமான ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்தாலோ நல்ல பலனை உடனே உணரலாம். புத்தர் அரச மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்து தான் ஞானமடைந்தார். அதேபோல் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா விருட்சங்களில் நான் அரசமரம் என்று அரசமரத்தின் பெருமையை பறைசாற்றுகிறார். இத்தனை சிறப்பு வாய்ந்த அரச மரத்தின் அடிப்பகுதியில் பிரம்மதேவரும், நடுப்பகுதியில் மகாவிஷ்ணுவும், நுனிப்பகுதியில் பரமசிவனும் வாசம் செய்வதால்தான் நம் முன்னோர்கள் அரச மரத்தடியில் விநாயக பெருமானை பிரதிஷ்டை செய்து குழந்தை இல்லாதோரை வணங்கச் சொன்னார்கள். அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகரை மந்திரம் கூறி பிரதட்சணம் செய்து வணங்கி வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்கிறது சாஸ்திரம்.
அரசமர விநாயகரை வழிபடுவது எப்படி? வியாழக்கிழமைகளில் வரும் குரு ஓரை நேரமான காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் வீட்டருகே இருக்கும் அரசமரத்து விநாயகருக்கு 5 நெய்தீபம் ஏற்றி ஓம் கம் கணபதியே நமக என்று கூறி வழிபட வேண்டும். பின்னர் 27 தடவை அரச மரத்தை சுற்றி வணங்க வேண்டும். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அப்படி சுற்றும் போது சொல்ல வேண்டிய அரிய மந்திரம்: மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவ ரூபாய விருஷராஜாய தே நமக. மீண்டும் ஒரு முறை மந்திரம் நேயர்கள் உங்களுக்காக. மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவ ரூபாய விருஷராஜாய தே நம. குலத்தை விருத்தி செய்யும் குழந்தை தெய்வங்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் குழந்தை வடிவில் இருக்கும் தெய்வங்களை வழிபட வேண்டுமாம். இதில் குறிப்பாக பாலமுருகர், பாலாம்பிகை, பாலகிருஷ்ணரை வழிபடுவது சிறப்பு. அதைப்போல சந்தான லட்சுமி விரதம், சந்தான கோபாலகிருஷ்ணரை விரதம் இருப்பதால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் என்கிறார்கள். இதில் சந்தான கோபாலகிருஷ்ணர் விரதம் மற்றும் வழிபாடு செய்வது எப்படி என இனி பார்க்கலாம். குழந்தை வரம் அருளும் சந்தான கோபாலகிருஷ்ணர் வழிபாடு. குழந்தை செல்வம் வேண்டி காத்திருப்பவர்கள் தேய்பிறை அஷ்டமியில் சந்தான கோபாலகிருஷ்ணர் பூஜையை வீட்டில் செய்திட விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகுமாம். முதலில் குழந்தை கிருஷ்ணர் படத்தை வாங்கி அதை அலங்கரிக்க வேண்டும். அலங்காரத்தில் மயில் இறகு கட்டாயம் இருக்க வேண்டும். கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த பசு வெண்ணெயை பூஜையில் வைத்து படைக்க வேண்டும். தலைவாசல் முதல் பூஜை அறை வரை கிருஷ்ணர் பாதத்தை வீட்டு தரையில் வரைந்து வைக்க வேண்டும். குத்துவிளக்கில் பஞ்சமுக தீபம் ஏற்றி வாசனை தூபம் போட வேண்டும். பின்னர் இங்கு சொல்லப்படும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மனதுள் 11 முறை சொல்ல வேண்டும். சந்தான கோபாலகிருஷ்ணர் மந்திரம்: ஓம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் தேவகி சூத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேஹிமே தனயம் கிருஷ்ணத்வா மகம் சரணம் கத தேவ தேவ ஜகநாத கோத்ர விருத்திகா பிரபோ தேஹிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம். மீண்டும் ஒரு முறை மந்திரம் நேயர்கள் உங்களுக்காக. ஓம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் தேவகி சூத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேஹிமே தனயம் கிருஷ்ணத்வா மகம் சரணம் கத தேவ தேவ ஜகநாத கோத்ர விருத்திகா பிரபோ தேஹிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம். மந்திரத்தின் பொருள்: தேவகியின் மைந்தனே, பசுக்களுக்கு பரம சந்தோஷத்தை அளிப்பவனே, வாசுதேவனின் புத்திரனே, இவ்வுலகுக்கெல்லாம் தலைவனாகிய கிருஷ்ணா, உன்னை சரணடைந்தேன். உத்தம புத்திரன் உண்டாகும்படி அருள் செய். தேவர்களுக்கெல்லாம் தேவனே, ஜகந்நாதா, நான் பிறந்துள்ள கோத்திரத்தின் சந்ததியை விருத்தி செய்கின்ற அருளை தருகின்ற தயாளா, நீண்ட ஆயுளை கொண்டுள்ள குழந்தையை உடனே எனக்கு தந்தருள்வாயாக. மக்கட்பேறு வேண்டி காத்திருப்பவர்கள் மேற்படி ஸ்லோகத்தை ஆழ்ந்த ஆத்மார்த்தமான நம்பிக்கையுடன் கூடிய பக்தியுடன் தேய்பிறை அஷ்டமி தோறும் சொல்லி வழிபாடு செய்த பின் பூஜையில் வைத்த வெண்ணெயை கணவன் மனைவி இருவரும் உண்டு வந்தால் கட்டாயம் புத்திரப்பேறு விரைவில் உண்டாகும் என்பது நம்பிக்கை.
இனி இந்த வார ஆலயத்தை தரிசிப்போம். ஆதி காலம் தொட்டு நம் முன்னோர்களால் வழிபடப்பட்டு வரும் அனைத்து கோவில்களுமே யாரோ ஒருவரின் ஜீவ சமாதிதான் என்ற உண்மையை பல ஆலய வரலாறு மூலம் அறிய முடிகிறது. அப்படி ஒரு அற்புத ஆலயம்தான் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில். திருவள்ளூர் மாவட்டம் ராமபுரத்தில் உள்ளது புட்லூர் பூங்காவனத்தம்மன் என்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம். சென்னை சென்ட்ரலில் இருந்து சுமார் 38 கிலோமீட்டர் தூரத்திலும், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு மூலவராக அங்காள பரமேஸ்வரி அம்மன் அருள் பாலிக்கிறார். மஞ்சளும் குங்குமமும் வேப்பிலையும் மணக்கும் சந்நிதிக்குள் நிறை மாத கர்ப்பிணியாக படுத்த நிலையில் கரு சுமந்த வயிற்றுடன் வாய் திறந்து மல்லாந்த நிலையில் படுத்திருக்கும் இந்த அம்மனை வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த ஆலயம் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயிலில் அம்மனுக்கே உரிய விருட்சமான வேப்ப மரம் ஸ்தல விருட்சமாக இருப்பது இந்த கோயிலின் தனிச்சிறப்பு. ஸ்தல வரலாறு. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராமபுரம் கிராமத்தில் கிராமவாசி ஒருவர் தனது நிறைமாத கர்ப்பிணி மனைவியுடன் நடந்து வந்து கொண்டிருந்த போது திடீரென அவரது கர்ப்பிணி மனைவிக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்நிலையில் அருகே தண்ணீர் இல்லாததால் நாவறண்டு மயங்கி கிடக்கும் தனது மனைவிக்காக தண்ணீர் கொண்டுவர அருகில் உள்ள ஆற்றை நோக்கி சென்றுள்ளார். ஆனால் அந்த ஆற்றில் நீர் இல்லாததால் தொலைதூரம் சென்று நீர் எடுத்து வந்தபோது வறண்டு கிடந்த ஆற்றில் திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியுள்ளது. தான் காண்பது கனவா அல்லது நினைவா என்ற ஆச்சரியத்தில் அவர் திகைத்து நிற்க, அதே சமயம் தனது மனைவிக்கு தண்ணீர் கொண்டு செல்ல முடியாமல் தான் இக்கரையில் மாட்டிக்கொண்டோமே என்ற வருத்தத்தில் இருக்கையில் வெள்ளம் வடிந்து மீண்டும் ஆச்சரியத்தை தந்தது. அப்போது தண்ணீருடன் வேகமாக ஓடி வந்தவர் கண்ட காட்சி அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தாகத்தால் மயங்கியபடி படுத்திருந்த அவரது மனைவி இருந்த இடத்தில் ஒரு புற்று படுத்த நிலையில் பெண்ணாக காட்சி தந்துள்ளது. இது நடந்து பல 100 ஆண்டுகள் கழிந்துவிட்டன. அவ்விடமே கால மாற்றத்தால் மாறி புற்று மண்ணுக்குள் புதையுண்டது. ஒரு நாள் ஒரு விவசாயி தான் புதிதாக வாங்கிய நிலத்தில் விவசாயம் செய்ய எண்ணி அதை உழுதபோது அதிலிருந்து இரத்தம் பீரிட்டதைக் கண்டு அதிர்ந்து போய் உள்ளார். பின்னர் ஊர் மக்கள் அனைவரும் கூடி அந்த இடத்தை தோண்டிய போது நிலத்துள் புற்று இருந்திருக்கிறது. அப்போது அங்கு இருந்த வயதான ஒரு பெண்மணி மீது சாமி வந்துள்ளது. தான் யார் என்பதையும் இத்தனை காலம் மண்ணுள் இருந்ததையும் சொல்லி, நான் தான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, பல 100 ஆண்டுகளாக இந்த இடத்துல புத்துருவமா கிடக்கிறேன். இங்க ஒரு கோயிலை கட்டி என்ன கும்பிடுங்க, உங்களையும் உங்க ஊரையும் நல்லா பாத்துக்கிறேன். குழந்தை இல்லாதவர்க்கு குழந்தை தருவேன். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைப்பேன். உலக மக்களுக்கு நோய் நொடி அண்டாம பில்லி சூனியம் தீண்டாம காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிருக்காங்க அந்த வயதான பாட்டி. அப்பொழுது அந்த புற்றானது கர்ப்பிணி கோலத்தில் இருந்ததைக் கண்டு, அங்காள பரமேஸ்வரி தாயே கர்ப்பிணியாக இங்கு குடிக்கொண்ட அதிசயத்தை உணர்ந்து அன்று முதல் வழிபடத் தொடங்கியுள்ளனர். மரம் செடி கொடிகளுடன் பூக்கள் பூத்து குலுங்கிய வயலில் புற்றுருவாக கண்டெடுத்ததால் பூங்காவனத்தம்மன் என பெயரிட்டு வழிபடத் துவங்கியுள்ளனர். மேல்மலையனூரில் இருந்து வந்த தாய் என்பதால் அங்காள பரமேஸ்வரி என்ற திருநாமமும் இந்த தாய்க்கு உண்டு. கோவில் அமைப்பு.
கோவில் உள்ளே நுழைந்தால் எந்த பக்கம் திரும்பினாலும் வேப்பிலை வாசமும் எலுமிச்சை பழமும் தான் கண்ணில் தென்படுகிறது. சின்ன கோபுரம், ஆனால் அழகாக காட்சி தருகிறது. கோவில் மண்டப முகப்பில் உக்கிர தோற்றத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் நம்மை வரவேற்கிறார். அருகே விநாயகரும் முருகப்பெருமானும் அருள் பாலிக்கின்றனர். கோவில் தூண்களில் அர்த்தநாரீஸ்வரர், அம்பாளின் சுதை சிற்பங்கள் மற்றும் மண்டப முகப்பில் அஷ்டலட்சுமிகள் மற்றும் நவகிரகங்கள் அற்புதமாக காட்சி தருகிறார்கள். கோவில் கொடிமரம் மிக பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது. சிவாலயத்தில் இருக்கும் நடராஜர் இங்கு இருக்கிறார். அவருக்கு நேரெதிரே நந்தி வாகனமாக இருப்பது ஒரு அதிசயமாகும். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவில் வாசலில் இருக்கும் பெரிய குண்டத்தில் கற்பூரம் ஏற்றி வழிபடுகிறார்கள். மேலும் இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் திருஷ்டி தீர சுற்றி போடுகிறார்கள். நம்பிக்கை தரும் நடமாடும் தெய்வம். கோவிலில் பூஜை பொருட்கள் வாங்கும் கடைகளில் ஏராளமான தொட்டில் தொங்குகின்றது. அதில் குட்டி கிருஷ்ணர் அழகாக தவழும் கோலத்தில் காட்சி தருகிறார். குழந்தை இல்லாதவர்கள் இந்த மண்ணை மிதித்ததுமே அவர்களுக்கு குழந்தை பிறந்து விட்டதாகவே நம்புகின்றனர். திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தையில்லாத பெண்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் உண்டாக மாட்டோமா, இந்த மாதம் அந்த அற்புதம் நிகழ்ந்து விடாதா என நாட்கள் நெருங்க நெருங்க மனதை கவ்வும் பயத்தில் இருந்து விடுதலை பெற்ற உணர்வு இங்கு வந்ததும் ஏற்படுவதாக சொல்கிறார்கள். கர்ப்பிணியாக படுத்த கோலத்தில் வேப்பிலையும் எலுமிச்சை மாலையும் அணிந்தபடி காட்சி தரும் இந்த அம்மனை தேடி நாள்தோறும் பல தம்பதிகள் வருகின்றனர். அப்படி வருவோருக்கெல்லாம் நான் இருக்கிறேன், இனி கவலை வேண்டாம், இந்த மாதமே நீ என்னைப் போல கர்ப்பிணி ஆவாய், அச்சம் வேண்டாம் என தாயே சொல்வது போல ஒரு நம்பிக்கை பிறக்கிறது என இங்கு வந்து வழிபடுவோர் சொல்கிறார்கள். குழந்தை பாக்கியம் அருளும் ஸ்தல விருட்சம். ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் கோவில் உள்ளே இருக்கும் அரசமர விநாயகரை வழிபடுகிறார்கள். சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை யார் என்ன கேட்டாலும் உடனே தடைகளை தகர்த்து அருள் புரியும் விநாயகரை இங்கு வரும் அனைவரும் வழிபட்ட பின்தான் கோவிலுக்குள்ளே செல்கிறார்கள். நினைத்தாலே நீங்கும் தடைகளே, எண்ணம் சொல் செயல் யாவிலும் வெற்றியை தந்தருள்வாயே, எண்ணம் சொல் செயல் யாவிலும் வெற்றியை தந்தருள்வாயே. மூஷிக வாகன மோதக ஹஸ்த ಶ್ಯಾಮರ ಕರ್ಣ ವಿಳಂಬಿತ ಸೂತ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ விநாயக பாத நமஸ்தே. பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாக காட்சி தரும் இந்த அரச மரம் மிகவும் பழமையானது. குழந்தையில்லாத தம்பதிகள் இங்கிருக்கும் அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகரை பயபக்தியுடன் முதலில் வழிபடுகிறார்கள். அரச மர காற்றை சுவாசித்தாலே கரு உருவாகும் என்பதால் முதலில் இவரை வழிபட்ட பின்னரே கோவிலின் ஸ்தல விருட்சமான வேம்பை வழிபடுகிறார்கள். கணநாதனே கஜ முகத்தோனே பூஜ பலத்தோனே நெஞ்சில் உன்னை நினைத்தோமே, உன்னை நினைத்தாலே நீங்கும் தடைகளே, எண்ணம் சொல் செயல் யாவிலும் வெற்றியை தந்தருள்வாயே, எண்ணம் சொல் செயல் யாவிலும் வெற்றியை தந்தருள்வாயே. கோவிலுக்கு வருபவர்கள் இங்குள்ள வேப்ப மரத்தை சாட்சாத் அந்த அங்காளம்மனாகவே பார்க்கிறார்கள். திருமண தடை மற்றும் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்கும் பெண்கள் தங்கள் தோஷம் நீங்க வேப்ப மரத்திற்கு மஞ்சள் கயிறு கட்டி வழிபடுகிறார்கள். தங்கள் கோரிக்கை வேண்டுதல்கள் நிறைவேற வேப்ப மரத்தின் அடியில் விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். மஞ்சளும் குங்குமமும் மரத்தடியில் தூவி
புது வளையல் வாங்கி வந்து வைத்து பூஜை செய்து பின் அதை அணிகிறார்கள். இப்படி செய்வதால் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் பெண்ணுக்கு உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்குமாம். அது மட்டுமல்ல, பல ஊர்களில் இருந்தும் ஏராளமான குழந்தை இல்லாத தம்பதிகள் ஆலயம் வந்து இங்குள்ள மரத்தில் தொட்டில் கட்டி வழிபடுகிறார்கள். தொட்டில் கட்டியதுமே குழந்தை பிறந்துவிட்டதாகவே அப்படி ஒரு ஆனந்தம், நம்பிக்கை அவர்கள் முகத்தில். உலகாளும் நாயகியே உத்தமியே மாரியம்மா, உன் பாதம் சரணம் என்று உனை தேடி வந்தோம் அம்மா. ஓங்காரி மகமாய் ஓங்காரி மகமாய் குறை தீர்க்கும் திரிசூலக்காரி. நாங்கள் சென்றபோது அது வெள்ளிக்கிழமை என்பதால் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தார்கள். சாமி தரிசனத்திற்காக நீண்ட வரிசையில் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஒரு சிலர் தங்கள் வேண்டுதல் நிறைவேற ஆலய பிரகாரத்தில் அங்க பிரதர்ச்சனம் செய்த காட்சி இந்த அம்மன் மீது இங்கு வருவோர் கொண்ட பக்தியை உணரும்படி இருந்தது. சிவபெருமானை திரிசூலதாரி என்பார்கள். தீமையை அழிக்கும் சக்தி திரிசூலத்திற்கு உண்டு என்பதால்தான் அதை துர்க்கை, காளி, அங்காளம்மன் போன்ற உக்கிர பெண் தெய்வங்களும் தங்கள் கைகளில் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திரிசூலத்தில் தங்கள் குறைகள் நீங்கவும் தீமைகள் விலகவும் இங்கு வரும் பக்தர்கள் எலுமிச்சை பழங்களை குத்தி வேண்டிக் கொள்கிறார்கள். புற்றாக காட்சி தரும் அம்மன். தீர்க்க முடியாத பல சரும வியாதிகளுக்கு புற்று மண்ணே இயற்கை வைத்தியம் என்கிறார்கள். இதை உணர்ந்துதான் ஆதிகாலம் தொட்டே புற்று வழிபாடு நம் முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. புட்லூர் மூலவர் அம்மன் மட்டுமின்றி இங்கு ஆலய வாயிலில் மிகப்பெரிய புற்று ஒன்றும் இருக்கிறது. அதை உற்று நோக்கினால் அங்காளம்மனே அமர்ந்திருப்பது போல ஒரு பிரமிப்பு ஏற்படுகிறது. என்ன கோரிக்கையானாலும் இங்குள்ள புற்றை வேண்டி நின்றால் அது உடனே பலிப்பதாக இங்கு வருவோர் கூறுகிறார்கள். புற்றை சுற்றி வழிபடுவதால் தங்கள் கஷ்டம் அனைத்தும் நீங்குகிறது என்பதால் அதை சுற்றி வந்து அந்த மண்ணை நெற்றியில் வைத்துக்கொண்டு வீட்டிற்கும் எடுத்துச் செல்கிறார்கள். புற்று அருகே பஞ்சநாகம் குடைபிடிக்க ஒரு அம்மன் மிகவும் அழகாக காட்சி தருகிறார். சிரித்த முகத்துடன் கையில் உடுக்கை, கத்தி ஏந்தியபடி மல்லிப்பூச்சூடி நெற்றியில் பெரிய பொட்டுடன் அபயமாக நான் இருக்க இனி பயம் வேண்டாம் என்பது போல அற்புதமாக அருள் பாலிக்கின்றார். குழந்தை வரம் தரும் அம்மன். அம்மனை கர்ப்பிணியாக இருக்கும் இத்தலத்திற்கு வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். குழந்தை இல்லையே என வாடிய முகத்துடன் வருவோர் மடிப்பிச்சை கேட்டு வணங்குகிறார்கள். குழந்தை இல்லாமல் கலங்கிய மனத்துடன் ஆலயம் வந்து இங்குள்ள விருட்சத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக வேண்டிக் கொண்டு தொட்டில் கட்டிவிட்டு சென்ற பின் அம்மன் அருளால் குழந்தை உண்டானவர்கள் மீண்டும் ஆலயம் வருகிறார்கள். ஆலயம் வந்து ஆலயம் உள்ளேயே வளைகாப்பு செய்து அம்மனுக்கு நன்றி கடன் செலுத்தும் அதிசயம் இந்த ஆலயத்தில் நடக்கிறது. ஆடி மாதமும் திருவிழா கோலமும். ஆடி மாதத்தில் ஆலயமே திருவிழா கோலமாக காட்சி தருகிறது. வருவோர் அனைவருக்கும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது. குறிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு விதவிதமான அபிஷேகங்கள் செய்கிறார்கள். அந்த அபிஷேகத்தை காண கண்கோடி வேண்டும்.
மேலும் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெறுகிறது. காண்போரை வியக்க வைக்கும் தாயின் முகத்தை பார்த்தாலே எந்த கவலையும் பறந்தோடுமே என்பது போல ஊஞ்சலில் ஒய்யாரமாக அமர்ந்தபடி காட்சி தருகிறார் அம்மன். பிறை சூடிய அன்னை தங்க நிறத்தில் ஜொலிக்கிறார். பல்வேறு மலர்களாலும் எலுமிச்சை மாலையை சூடியபடி அம்மனின் அலங்கார கோலம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அம்மனை தரிசிக்க ஆலயம் வருவோர் தங்கள் கைகளால் அம்மனை ஊஞ்சலில் ஆட்டிவிட்டு மகிழ்வது ஒரு சிறப்பு. எப்படி செல்வது? சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருவள்ளூர் செல்லும் புறநகர் ரயிலில் சென்றால் புட்லூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது புட்லூர் அங்காளம்மன் திருக்கோயில். திருவள்ளூரிலிருந்து பேருந்து வசதி அடிக்கடி உள்ளது. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மதியம் 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. கோவில் முகவரி: ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில், ராமாபுரம், புட்லூர் 602025, திருவள்ளூர் மாவட்டம். விஞ்ஞானம் விண்ணை தொட்ட இக்காலத்திலும் கூட எத்தனையோ தம்பதிகள் எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் கூட குழந்தை பாக்கியத்திற்காக இன்னமும் ஏங்கி காத்திருக்கின்றனர். அப்படிப்பட்டவர்களுக்கு குழந்தை வரமருளும் இந்த அன்னையை சரணடைந்து அம்மா அப்பா என அழைத்திட ஒரு மழலை செல்வத்தை வரமாக பெற்று நீங்களும் கூட அந்த பேரானந்தத்தை அடையுங்கள். குழந்தை பாக்கியம் அருளும் புட்லூர்.